அமுலியா சுபாக்கர் உங்கள் எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? இந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லாருமே நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர வார்த்தை என்னன்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், என்னம்மா என்ன நல்லா இருக்கும் பாரு, எந்த வேலை பண்ணாலும் சரி அந்த வேலை எல்லாமே பாதி பாதியாகவே நின்று போயிடுச்சு, எந்த வேலையுமே முழுசாக நடக்கலம்மா, எல்லாரும் கேலி பண்ணுறாங்கம்மா, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கம்மா, என்னென்னமோ பேசுகிறாங்கம்மா, என்ன செய்யன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. உண்மைதாங்க, நிஜம். ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ, நம்ம அந்த வேலையை செய்யாமல் பலகீனப்பட்டு அந்த சமயத்தில் இருக்கிறப்போ, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்க நம்ம என்ன பண்ணுறோன்றது பார்க்குறது தான் அவங்களுக்கு வேலையாக இருக்கும். நம்மளை எந்த இடத்துல நம்மளை குறை சொல்லலாம், நம்ம எந்த இடத்துல நம்மளை பலகீனப்படுத்தலாம். ஏன்னா அது சாத்தான் அந்த மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே சாத்தான் கொடுக்குற சோதனை அது. அந்த சோதனையிலிருந்து நம்ம எப்போ வெளியில் வருமோ அப்போ கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த சோதனையை நம்ம கண்டுக்கக்கூடாது. கண்டுக்காமல் நம்ம கர்த்தர் மேலுமே மட்டுமே நம்மளுடைய ஆசையை வச்சுட்டு நம்ம பார்க்குறப்போ நிச்சயமாக நம்மளுக்கு அந்த வெற்றின்றது நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டுமே இல்லை, நம்ம வேதத்தில் கூட நம்ம பார்த்தோன்னா நெஹேமியா பற்றி நம்ம எல்லாருக்குமே படிச்சிருப்போம். நெஹேமியாவில் ஆமாம், நெஹேமியா பாருங்க 52 நாளில் அந்த எருசலேமுடைய அந்த செவுத்து அந்த காம்பவுண்ட் வாலை கட்டணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாரையுமே அவர் சேர்த்துட்டு அங்கே அந்த செவரை கட்டுறதுக்கு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி அவர் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த வேலை பண்ணுறப்ப பாருங்க, அங்கே இருக்கிற அந்த செவுத்துல இருக்கிற அந்த கிராக்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கவர் பண்ணிட்டு, அங்கே இருக்கிற அந்த செத்தைகள், அதாவது அந்த பேப்பர்ஸ் அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ, அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்நிய ஜனங்கள், அதாவது அங்கே இருக்கிற வேறு மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பண்ணுற வேலையை பார்த்துட்டு ஐயோ இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு இவங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டு பொல்லாத பேச்சுக்களால் இவங்களை புண்படுத்திக்கிட்டு இவங்க செய்கிற வேலையை இவங்க தடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு விதமாக அவங்கள அந்த மனசை நோகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், இவங்க அந்த இடத்துல அந்த பாதி சிவரை கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட அங்கே இருக்கிற அந்த மற்ற ஜாதி மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க தெரியுமா, நீங்கள் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா, நீங்கள் கட்டின இந்த செவரை ஒரு ஃபாக்ஸ் அதாவது ஒரு நரி நைட் எகிரி குதிச்சுதுன்னா உங்கள் செவர் எல்லாமே கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கேவலமாக, அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக அவங்க எவ்வளவோ கஷ்டத்தில் அவங்க எல்லாருமே அந்த சக்தி எல்லாத்தையுமே அவங்க சேர்த்துக்கிட்டு நைட்டும் பகலும் ராத்திரியும் பகலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செவரை கட்டுறதுக்காக அவங்க சக்தி எல்லாத்தையுமே போட்டு அந்த செவரை கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள ரொம்ப பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி தான் சாத்தான் காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும், நல்லா படிக்கணும், இல்லை நல்ல உயர்வான இடத்துல வாழணும், நல்ல உத்தியோகம் நமக்கு கிடைக்கணும், நல்லபடியாக நம்ம கர்த்தருக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, ஆனால் சாத்தான் என்ன பண்ணோம்னா யார் மூலியமாவது சரி, அது கூட இருக்கிறவங்களாகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லைன்னா பக்கத்து வீடு அவங்க வீடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையாகட்டும், யாராக இருந்தாலும் சரி அவங்கள ஏதோ ஒரு விதமாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள பலகீனப்படுத்தும். ஆமாம், நீ நல்லா படிக்கலை, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது, உன்னுடைய வாழ்க்கையே இப்படி தான், உன் தலையெழுத்தே இப்படி தான், இந்த மாதிரிலாம் சொல்லி பலகீனப்படுத்திட்டு அவங்கள அந்த சந்தோஷம்ன்றது அந்த நிருற்சாகத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவங்கள வேதனைக்குள்ளே தள்ளி விட்டுணும். பாருங்கள், இவங்களை கூட அதே மாதிரி தான் அவங்க ஹேளனை அந்த கேவலமான பேச்சுக்கள், அவங்க அந்த பேசுற பேச்சுக்கள் கேட்டப்ப இந்த யூதா மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, ஐயா இதுக்கு மேல எங்களால கட்ட முடியல ஐயா. பாருங்க, நெஹேமியா 4வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த யூதா மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இதுக்கு மேலே எங்களுடைய பலம் குறைஞ்சி போச்சு, எங்களுடைய சக்தி குறைஞ்சி போச்சு, இதுக்கு மேலே எங்களால் இந்த சிவரை கட்ட முடியும்னு எங்களால் நாங்கள் நினைக்கலன்னு சொல்கிறாங்க. அவங்களால சொல்கிறாங்க எங்களால் இனி கட்ட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல. பார்த்தீங்களா? ஆமாம், இன்னைக்கு நீங்கள் கூட ஒருவேளை இனி என்னால் சாதிக்க முடியாது, இனி என்னால் பாஸ் பண்ண முடியாது, இனி என்னால் நான் நினச்ச கோலை நான் ரீச் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? பாருங்கள், உங்களுடைய சக்தியை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க, யாரையுமே பார்க்காதீங்க, நீங்கள் கர்த்தரை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் மனிதர்களை பார்க்காம என்னை மட்டும் பாருங்கள், நீங்கள் என் மேலே நீங்கள் ஆசையை வச்சுக்கோங்க, என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கோங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வேண்டாம் உங்களுக்கு, மற்றவங்க சொல்கிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு புதிய பரிசு நான் கொண்டு வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், 1வது பேதுருல நம்ம பார்த்தோம்னா 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கும் தெரியுமா, நம்மளுடைய பிரதானமான அதாவது காப்பரி யாஜகர் நமக்கு வர்றப்போ, நம்ம கிட்ட வர்றப்போ அவர் நம்மளுக்காக வாடாத ஒரு
கிரீடத்தை நமக்கு கொண்டு வந்திருக்காராம். வாடாத கிரீடம், அதாவது க்ரௌன். அந்த க்ரௌனை வந்து நமக்கு அவர் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆமா, அந்த கிரீடத்தை நமக்காக கொண்டு வந்துட்டு வச்சிருக்கேன் உனக்காக தான். நீ வந்து இந்த இவங்க பேச்சையெல்லாம் கேட்காம என்னை மட்டுமே பார்த்துட்டு நீ வந்து பார்த்துன்னா உனக்கு லைஃப்ல சக்சஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாடாத மகிமையுள்ள இந்த கிரீடம் கூட உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு அவர். ஹல்லேலூயா. பாத்தீங்களாங்க? ஆமா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க பேச்சு நம்ம கேட்டோம்னா நம்ம என்னைக்குமே நம்ம லைஃப்ல சக்சஸ் வராது. ஆனா கர்த்தரை மட்டுமே பேச்சு நம்ம கேட்டோம்னா நம்ம அந்த சக்சஸை கண்டிப்பா நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவாரு, என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் வந்து என்னுடைய கோல் நோக்கி தான் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஓடுறேன்னு சொல்லுவாரு. நான் வந்து ஆமா, நான் வந்து அந்த கோலுக்காகவே நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். ஆமாம், நம்ம எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். அந்த கோலுக்காக நம்ம கூட என்ன பண்ணணும்னா கர்த்தரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அதை ஓடணும்னா கண்டிப்பாக அந்த கோலை நம்ம ரீச் பண்ண முடியும். பார்த்தீங்களா? ஆமாம், அப்போஸ்தலர் பவுல் சொல்ற பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தருடைய அந்த அவர் கூப்பிட்ட அந்த அழைப்புக்காக நான் வந்து கர்த்தருக்காக என்ன செய்யறாருன்னா அவர் வந்து அவர் கொடுக்குற அந்த பரிசுக்காக நான் அவர்கிட்ட நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், இன்னைக்கு நீங்கள் கூட வந்து மற்றவங்க எல்லாருமே கொடுப்பாங்கன்னா போய் இந்த உலகத்துல எதுவுமே இது நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். நம்ம எதுவா இருந்தாலும் சரி, நம்ம படிப்புகளா இருக்கட்டும், நமக்கு ஒரு உயர்வான ஸ்தானம் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல வேலையாகட்டும், ஒரு நல்ல வாழ்க்கையாகட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கணவன் ஆகட்டும், ஒரு மனைவி ஆகட்டும், எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு வரும். அது நம்ம வாங்கிக்கணும்னா நம்ம கர்த்தருக்காக நம்ம ஓடணுங்க. கர்த்தருக்காக நம்ம அவர்கிட்ட நம்ம ஓடினப்போ அவரையே நம்ம ஒரு குறியா வச்சுக்கிட்டு நம்ம அவருக்காக நம்ம முன்னாடி போறப்போ கண்டிப்பா கர்த்தர் சொல்ற அந்த வாடாத அந்த கிரீடம் நமக்காக அவர் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அது நமக்கு அவர் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லை, நீங்க ஒருவேளை நினைக்கலாம் உங்க பலத்தை வச்சுட்டு நீங்க வந்து இதெல்லாமே செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. அதான் சொல்றாரு பாருங்க, எஷியா 40வது அதிகாரம் 31வது வசனத்துல என்ன தெரியுமா எழுதியிருக்கு? நீங்க வந்து உங்க பலத்தை நீங்க பார்க்காதீங்க, கர்த்தருடைய பலத்துக்காக நீங்க எப்ப நீங்க பாக்குறீங்களோ அப்ப வந்து நீங்க புதிய பலத்தை நீங்க வாங்கி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, பக்ஷி அதாவது கழுகு வந்து அதோடைய செட்டைகளுக்கு இருக்கிற மாதிரி அந்த புதிய பலம் உங்களுக்கு கிடைக்குமா? அது செட்டைகளால் அடிச்சு அது எவ்வளவு மேலைக்கு உயருமோ எழுந்து போகுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை எழுப்புவேன்னு சொல்றாரு. நீங்க எப்போ எழுப்புவாரு? நீங்க கர்த்தருடைய பலத்தை நீங்க பார்த்தப்போ கழுகு அவர் எழுப்புன மாதிரி மேலைக்கு எல்லா பறவைகளை விடவும் கழுகு ரொம்ப உயர்வான இடத்துல அவர் பறக்குமா கழுகு. அந்த மாதிரி உங்களை கூட எல்லாரை விடவும் உயர்வான இடத்துல நான் உன்னை உட்கார வைப்பேன். நீ உன் பலத்தை பார்க்காத, என் பலத்தை பாருன்னு சொல்றாரு அவரு. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்காக நம்ம கர்த்தரை பார்த்தப்போ வந்து நமக்கு டயர்ட்னஸ் இருக்காதா? நம்ம வந்து சோர்ந்து போகவே மாட்டோமா? நம்ம அழுத்து போகவே மாட்டோமா? நம்ம அழுத்து போகாம சோர்ந்து போகாம கர்த்தருக்கும் நம்ம நடப்போம்னு சொல்லி அங்கே வசனங்கள் எழுதியிருக்கு இல்லையா? இன்னைக்கு நீங்க உங்க பலத்தை பார்க்காம நீங்க கர்த்தருடைய பலத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்கெல்லாம் நீங்க வந்து என்னுடைய லைஃப்ல இது நடக்காது, இதெல்லாமே எனக்கு கிடைக்காது, இதெல்லாமே எனக்கு இனி வரவே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்க லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இன்னைக்கு இனி இவ்வளவுதான், இதுக்கு மேல இனி மாற்றமே வராது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நீங்க பார்த்தப்போ கண்டிப்பா அந்த மாற்றம்ன்றது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்குங்க. பாருங்க, நெகேமியா என்ன பண்ணாரு? அந்த யூதா மக்கள் எல்லாருமே சேர்ந்து 52 நாள்ல கட்டி முடிச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? 10வது வசனத்துல 4வது அதிகாரம் 10வது வசனத்துல எங்களால இனி கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து கர்த்தர் மேல ஆசையை வச்சுக்கிட்டாங்க. கர்த்தரை நோக்கி அவங்க பார்த்ததுனாலதான் அவங்க அந்த 52 நாள்ல யாரு எத்தனை பேர் எத்தனை விதமான பேச்சுக்கள் சொன்னாலும் சரி, எத்தனை விதமான வார்த்தைகள் அவங்க முன்னாடி அவங்க அம்புகளா போட்டாலும் சரி, அவங்களுக்கு அது வலிச்சாலும் சரி, அவங்க எதையுமே அதை யோசிக்காம கர்த்தரை மட்டுமே பார்த்ததுனால அந்த 52 நாள் அந்த பிராகாரத்தையே அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லா கூட அவங்க கட்டி முடிச்சு அந்த எருசலேம் பிராந்தத்துல பாருங்க அந்த ஃபுல் வாலை கூட அவங்க கட்டிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி இருக்கியா? என்ன மட்டுமே நீ பாரு, நீ கூட உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சாதிக்கிறியோ அது எல்லாத்தையுமே நீ சாதிப்ப. இது வரைக்கும் நீ சாதிக்காம இருக்கலாம், ஆனா என்ன நோக்கி நீ என்ன கையில பிடிச்சுக்கிட்டு என்ன நம்பி நீ வரப்போ கண்டிப்பா நான் உன்னை அந்த எதை சாதிக்காம இருக்கே அதெல்லாம் சாதிக்க வச்சு நான் உன்னை உயர்வான இடத்துல நான் உன்னை உட்கார வைப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமா ஏசப்பா ஐயா, எத்தனையோ பேர் ஏசப்பா நடுவுலயே ஏசப்பா சோர்ந்து போய் இந்த அவங்க செய்யணும்னு நினைச்ச வேலை எல்லாமே விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம உங்களை நம்பி உங்களை வந்து பிடிச்சுக்கிட்டு நடந்தப்போ கண்டிப்பா நீங்க அவங்கள உயர்த்துவீங்க, ஆசீர்வதிப்பீங்க தேவனே. யாரெல்லாம் ஏசப்பா சோர்வுல இருக்காங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில புதிய அற்புதங்களை பண்ணுங்க தேவனே, அற்புதமான காரியங்களை பண்ணுங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க பண்ணுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஆமென், ஆமென்.